Hi friends and family, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனை பயன்படுத்தி எப்படி உங்களோட வீடியோவை ப்ராப்பராக நீங்கள் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் ஏன் போடுறேன்னா, ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம அப்லோட் பண்ணுறதால சில விஷயங்களில் நம்ம விட்டுடுறோம், சில தப்புகளை பண்ணுறோம். அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, எதை விடுறீங்க, அது எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நான் சொல்கிற தப்பை நீங்கள் பிகினர்ஸ்ன்னு இல்லை, பெரிய பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களே இந்த தப்பெல்லாம் பண்ணுறாங்க. அது என்னென்ன தப்பு, நீங்கள் என்னென்ன திருத்தணும், எப்படி நீங்கள் ஹேஷ்டேக் ஆட் பண்ணணும், எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வளவலன்னு பேசாமல் வள்ளுவர் மாதிரி வீடியோவை ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நான் தான் உங்கள் ஃபரான். நீங்கள் பார்த்துன்னு இருக்குது ஃபரான்ஸ் க்ரோ. வீடியோக்குள்ளே போகலாம், லெட்ஸ் கோ. நம்மளோட வீடியோவை நம்ம இப்போ யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ண போகிறோம். யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நடுவில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு அப்லோட் எ வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக சின்னதாக ஒரு வீடியோ ஏதாவது சூஸ் பண்ணிக்கிறேன், அதை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு இதான் உங்களோட வீடியோனா, இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைட்டில் போட்டுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலும் உங்களோட வீடியோவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதனால் டைட்டிலை கொஞ்சம் யோசிச்சு வைங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காப்பி பண்ணியிருக்க டிஸ்கிரிப்ஷனை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் நம்ம தம்ப்நெயில் போடல, ப்ளஸ் ஹேஷ்டேக் போடல. தென் நீங்கள் லொக்கேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லொக்கேஷனை கூட ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் இருக்கும், உங்களோட பிளேலிஸ்ட்டில் எதாவது ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு செலக்ட் ஆடியன்ஸ்னு இருக்கும். இதில் தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க. எஸ், இட் இஸ் மேக் ஃபார் கிட் அப்படின்னு கொடுப்பீங்க. அதாவது இது குழந்தைங்களுக்கு, சில்ட்ரன்ஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம் வந்துடும். ஆனால் நம்ம இதுக்கு நோ, இட் இஸ் நாட் மேக் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஏஜ் ரியாக்ஷனில் எதுவும் பண்ணாதீங்க. இப்போ உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிட்டோம், டேக் ஆட் பண்ணணும், அப்புறமா பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ஆட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு YT ஸ்டுடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. YT ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிவிட்டு, எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ தான் நான் இப்போ போஸ்ட் பண்ண வீடியோனா, அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் வீடியோன்னு கொடுத்துப்பேன். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு பென்சில் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தம்ப்நெயில் எடிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த தம்ப்நெயிலை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் தம்ப்நெயில் எடிட் பண்ண உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக தம்ப்நெயில் எடிட் பண்ண வரலன்னா, உங்களுக்கு ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய வீடியோக்கான லிங்க் தரேன், அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு போயிட்டு அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தம்ப்நெயிலில் ஆட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துக்கோங்க. இன்னும் நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் தான் இருக்கணும், ஆனால் இந்த வீடியோ பப்ளிக்கில் இருக்குது. ஏன்னா இது வியூஸ் போயின்னு இருக்க வீடியோ, நான் ப்ரைவேட்டாக போட முடியாது, அதனால அது பப்ளிக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு வீடியோக்கான டேகை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வீடியோவை பப்ளிக் பண்ணிடணும். கீழே உங்களுக்கு மோர் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி தான் நம்ம இப்போது டேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆட் டேக்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன டேக்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை போட்டுட்டு நீங்கள் கீழே இருக்கிற ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேக் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். எந்த மாதிரி ஹேஷ்டேக்லாம் யூஸ் பண்ண விரும்புகிறீங்களோ அது எல்லாமே எழுதிக்கோங்க. இது காமெடி வீடியோ அப்படின்றதால நான் காமெடி சம்மந்தமான ஹேஷ்டேக்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா சில செட்டிங்ஸ்லாம் இருக்குது, அது உங்களுக்கு தேவையில்லாத செட்டிங்ஸ் தான். இப்போ நீங்கள் பேக் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட வீடியோவோட விசிபிலிட்டியை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை பப்ளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஃபேமிலி, நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்கன்னா என்னோட பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஒன் லைஃப், லவ் யூ ஆல்.